ஜிண்டு எதுக்காக உன்னை அடிக்கிறான்? அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான். ஓஹோ, நான் போய் அவன் தலையில 2 கிக்கு கொடுத்தேன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லா ஞாபகத்துக்கு வந்துடும். நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க. ஜிண்டு, ஜிண்டு, இங்க பாரு யாரு வந்திருக்காங்கன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இங்க ஒரு டாங்கி வந்திருக்கு. இவனும் இவனோட ஓனரும் என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போக பாக்குறாங்க. வாங்க போய் அவங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுப்போம். இதுங்க ஏன் என்ன பார்த்து முறைக்குது? எனக்கு ஏதோ ஆபத்துன்னு தோணுது. சுத்தி வளைச்சிட்டாங்களே. வீர் காப்பாத்துப்பா, வீர் ஃபுட்பால் விளையாடுறாங்கப்பா. ஜிண்டு, உன் நண்பனையே அடிக்க வச்சிட்டல, உன்னை நான் விட மாட்டேன். வீர் காப்பாத்து. என்னால அவனுக்கு கிக்கு கொடுக்க முடியல. அதுக்கு பதிலா எல்லா இடத்துலயும் எனக்கு அவன் தான் கிக்கு கொடுத்தான். என்னால முடியல வீர். அங்க போறது பெரிய ஆபத்து தான். அப்போ ரோபோ பாயால தான் போக முடியும். ரோபோ பாய் சூட் ஆன். ரோபோ பாய் சூட் ஆன். வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்க ரோபோ பாய். நான் கேள்விப்பட்டேன் நீ தான் புர்சத் கஞ்ச காப்பாத்துறவனா? உண்மையா? உன்னை எப்ப சந்திக்க போறேன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அட ரோபோ பாய், என் பேரு தான் குரோதி பைல்வான். எனக்கு கோபமே வராது. அப்படி ஒருவேளை வந்தா அதுக்கப்புறம் நான் பூமியையும் வானத்தையும் அப்படியே ஒன்னா மாத்திருவேன். நல்லா மாட்டிக்கிட்டியா? எங்க கிட்ட இருந்து உன்னால எப்படி தப்பிக்க முடியும்? இப்போ உனக்கு விளையாடுற வயசு. போய் விளையாடு. எனக்கும் கோபம் வராது. அப்படி வந்துச்சுன்னா ஆகாயத்தையும் பூமியும் ஒன்னாக்கிடுவேன். கலக்குறான்பா. போச்சுப்பா. ஏய் சட்டோரி, வந்து என்ன காப்பாத்தே. என் ஓனர் இப்படி பண்ணாங்களே, நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே 1/2 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. இன்னும் உனக்கு 1/2 மணி நேரம் தான் பாக்கி இருக்கு. வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் ஜீனி அங்கிள். ஜெட் ஷூஸ் ஆன். ஜெட் ஷூஸ் ஆன். அவனோட ஆயுதத்தால தான் அழிஞ்சு போவான். அவனோட ஆயுதமே அவனோட நாக்குதான். இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. எப்படியாவது நாம ஜிண்டுவை தேடி ஆகணும். நீ என்னோட மேஜிக் வலையெல்லாம் உடைச்சுக்கிட்டு ரொம்பவே முன்னேறி வந்திருக்க. ஆனா உங்க அருமை நண்பனான ஜிண்டுவை என்னால அவ்வளவு சீக்கிரமா உங்ககிட்ட திருப்பி தர முடியாது. அதனால உங்களுக்கான கடைசி க்ளூவை நீங்க கேளுங்க. ஒண்ணு வந்திருக்குன்னா இன்னொன்னு போயிருக்கும். அது போயிருக்குன்னா கூடவே நிறையவே கொட்டிக்கிட்டு போயிருக்கும். ஆனா கூட என்ன எடுத்துக்கிட்டு போகுதுன்னு நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா அது இல்லாம அது ஒண்ணுமே இல்ல. அதுக்கு அர்த்தம் என்னவா இருக்கும்? நிறைய பேரு வந்துட்டு போற இடம்னா அது மார்க்கெட், மால். ஆனா அவங்க எடுத்துட்டு போறது நம்ம கண்ணுக்கு தான் தெரியுமே. ஸ்கூல். இது ஸ்கூலா இருக்கும். இங்க ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க போவாங்க. அவங்க ஸ்கூல்ல இருந்து ஞானத்தை எடுத்துட்டு போவாங்க. அப்படின்னா அது நாலேஜ். அது கண்ணுக்கு தெரியாது. ஆனா நாலேஜ் இல்லனா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த ஸ்கூலுக்கு எதிரில நம்ம ஸ்கூல் இருக்கு. ஜின்னங்கள் ஜிண்டுவை நம்ம ஸ்கூல்ல தான் கைது பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். வா வீர் வா. ஜிண்டுவை காப்பாத்துறதுக்கு உங்ககிட்ட இப்ப வெறும் 5 நிமிஷம் தான் இருக்கு. 5 நிமிஷம்.
ஆனா ஜின்ட்டு இருக்கிற இடத்துக்கு உன்னை நான் போக அனுமதிக்க மாட்டேன். இன்னைக்கு எந்த சக்தியாலையும் நான் ஜிண்டு கிட்ட போறத தடுக்கவே முடியாது. வா வா. மேட் மேக்ஸுக்கு இவ்ளோ சக்தி எங்க இருந்து வந்தது? நீ ஒண்ணு மட்டும் மறந்துடாத, அவனும் மேஜிக்ல வந்தவன் தான். என்னோட பேரு அதீசா. என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. அதை குணமாக்குறதுக்கு அந்த பூவை அந்த தலைவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதனாலதான் நான் திருட முயற்சி பண்ணினேன். அப்பதான் என்ன புடிச்சிட்டாங்க. அந்த பூவை எதுக்காக நீ திருடுன? பூ மேல எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கும். அந்த பூவால எல்லா வியாதியும் குணமாயிடும். அதனாலதான் அந்த அடோஜா அந்த பூவை வேற எங்கேயுமே வளர விட மாட்டாரு. அவர்கிட்ட மட்டும்தான் அந்த ஒரே ஒரு செடி இருக்கு. அந்த செடியை காட்டிதான் எல்லாரையும் அவர் அடிமையாக்கி வச்சிருக்காரு. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா யாருக்காவது அந்த விதை தேவைப்படதான் செய்யும். அடுஜானா யாரு? அவர்தான் இங்க ராஜாவா? இல்ல, அவரு ராணியோட சேனாதிபதி. ராணி கூட அவரை பார்த்தா பயப்படுவாங்க. அவர் என்ன சொன்னாலும் ராணி அப்படியே செய்வாங்க. அப்படின்னா நாங்களும் அந்த பூவை கேட்காம எடுத்துட்டு போக வேண்டி வந்துரும் நினைக்கிறேன். எங்க ஊர்லயும் நிறைய பேர் அந்த வியாதிக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாங்களும் அந்த பூக்காக தான் வந்திருக்கோம். என்கிட்டயும் ஒரு பிளான் இருக்கு. ஓகே, அவங்க என் பின்னாடி வர ஆரம்பிச்சதுமே அந்த பூவோட விதை எடுத்து திரும்ப அந்த மரத்து மேல போய் உட்காருங்க. நானும் அங்கேயே வந்துடுறேன். ஹூலா ஹூலா ஹூ ஹூ ஹாலா ஹாலா ஹா ஹா. பறிச்சாச்சு. நீ எங்களோட பூவை திருடுறதுக்கு முயற்சி பண்ணிருக்க. அதனால நீ எங்களோட வீரர்களை எதிர்த்தே ஆகணும். ராணி அவர்களே, என்னோட பேரு வீர். எங்க ஊரு புர்சத்கஞ்சில புரியாத வியாதி வந்திருக்கு. நான் இந்த பூவோட விதையை எடுத்துட்டு போக தான் வந்திருக்கேன். இல்ல, நீ எங்க புனிதமான பூவை தொடக்கூட முடியாது. நாங்க உன் கதையை முடிக்க போறோம். கதை முடிக்கிறதா இருந்தா நீங்க மட்டும் வாங்க. உங்க வாயில வர வார்த்தைங்கெல்லாம் சொல்லி இங்க இருக்கிற மக்களை நீங்க எதுக்கு தூண்டி விடுறீங்க? என்ன போட்டிக்காக தூண்டி விடுறியா? நான் ஒத்துக்கிறேன். போட்டி நடக்க போகுது. ஹுலா ஹுலா. வீர், ஒரு வாட்டி யோசிச்சு பாரு. அவனை ஜெயிக்கிறது முடியாத காரியம். தாத்தா அப்பப்போ சொல்லுவாரு, முடிக்காதத முடிக்கிறவன் தான் வீரன்னு. இது எனக்கும் இந்த ஊர் மக்கள் உரிமைக்கான போராட்டம். ஒருவேளை இந்த போட்டியில நான் ஜெயிச்சிட்டேனா எந்த ஊருக்காரங்களும் இந்த பூ எடுத்துட்டு போக அனுமதி தருவீங்க. யாரையும் அடிமையா வச்சுக்க மாட்டீங்க. நானும் சம்மதிக்கிறேன். எனக்கு உன் திறமை மேல நம்பிக்கை இருக்கு. போட்டி ஆரம்பிங்க. வெற்றிக்காக போராடுவோம், வெற்றிக்காக போராடுவோம், வெற்றிக்காக போராடுவோம், வெற்றிக்காக போராடுவோம். வேண்டாம். இல்ல, வேண்டாம். இவங்களுக்கு எவ்வளவு தைரியம்? என் நண்பனையும் அடிக்கிறாங்க. இரு, நான் உடனே அவனை குங்ஃபு மாஸ்டரா மாத்துறேன். யாருக்கிட்ட இத வர்றேன்.
இப்ப ஒன்னா வந்தாலும் சரி தனியா வந்தாலும் சரி. ஓடிடுங்க, இவன் அடிய நம்மளால தாங்க முடியாது. அந்த பயம் இருக்கணும். அட சுல்புல், சூப்பர், நல்ல ஃபைட் பண்ணிருக்கேன். இதெல்லாம் நீங்க தனியா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, இப்ப நான் தனியா இதை சாப்பிடுறேன். ரோபோ பாய் சூட் ஆன். ரோபோ பாய் சூட் ஆன். இதோ வரேன். வா வா. சுல்புல், போதும், நிறுத்து. உன்கிட்ட உண்மை சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. என்ன உண்மை? நீ கண்ணை மூடு, அது என்னன்னு நான் சொல்றேன். அப்பா சரி.